எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் 11/3/2026 புதன்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், மாசி மாதம் 27ஆம் நாள், அஷ்டமி, தேய்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:10 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. இன்றைய திதி அஷ்டமி திதி. இன்றைய யோகம் சித்தி நாம யோகம். இன்றைய கரணம் 3 மணி வரை பாலவ கரணம், பின்பு கௌளவம். இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் உண்டு. இன்றைய கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன், ராகு, மீனத்தில் சனி, சுக்கிரன். தேய்பிறை அஷ்டமி என்ன செய்ய அப்படின்னா, காலபைரவர் வழிபாடு எல்லோரும் பிரசித்தி பெற்று செய்கிறோம். தேய்பிறை அஷ்டமியில விளக்கேற்றினால் கடன் தீரும். ஆனா எந்த மாதிரி தீபம் ஏற்றினா தீரும், புரியுதுங்களா? இந்த 19 அப்படியே கடா விளக்கு மாதிரி ஏற்றி விட்டுட்டு அங்கே புகை மன்றத்தை உருவாக்கி விட்டுட்டு இருந்தால் பலன் கிடையாது. அந்த விளக்கு அப்படி நின்று நிதானமாக அழகாக எரியணும். அது எரியும் போது நமக்கு பலன் உண்டு. இதுக்கு முன்னாடி சாஸ்திரத்தில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு பதில் வாங்கி சொல்லுவோம், குறி சொல்கிற மாதிரி. ஒரு தீபம் எரியும் போதே உங்களுக்கு என்ன பதில் இருக்குன்றத அங்கே தெரிஞ்சிடும், புரியுதுங்களா? இது ஒரு சாஸ்திரத்தில், அது ஒரு ஜோதிடம், தீப ஜோதிடம்னு இருக்கு. புரியுது? நீங்க மாதிரி கண்ணாமண்ணு எதுவும் விளக்கம் வாங்கணும், ஊத்துனமா ஏத்தனமா வந்துட்டோம்னா அங்க எந்த பலனும் இல்லை, புரியுதுங்களா? ஒரு விளக்கு ஏத்தினாலும் மன நிம்மதியோட சந்தோஷமா நல்ல தீபம் ஏத்துங்க. பைரவர் தான் போகணுமா? இல்லை. துர்கைக்கு விளக்கு ஏத்தணுமா? ஏத்தலாம். புரியுதுங்களா? வாராகிக்கு ஏத்தலாமா? ஏத்தலாம். நீங்க எதை விருப்பப்படுறீங்களோ அங்கே ஏற்றலாம். இதுதான் ஏற்றணும் அதுதான் ஏற்றலாம் கிடையாது. ஆனால் வாராகி போய் டச் பண்ணும்போது என்னன்னா, அந்த டைமிங் கீப் அப் பண்ணணும். நான் காலையில ஏற்றினா காலையிலேயே போய் ஏற்றிட்டு வரணும், மாலையில ஏற்றினா மாலையே போகணும். மத்தி போய் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது, புரியுதுங்களா? தேய்பிறை அஷ்டமி வழிபாடு கடன் தீர்க்கும் வழிபாடு. கடன், இந்த கடன் மட்டும் இல்லை, பிறவி கடன், பிறவி சாபம் தீர்க்கின்ற வழிபாடு பைரவரிடம் இருக்கிறது. அவரை பார்த்து வழிபடும் போது மிகவும் சிறப்பை தருகின்ற வாழ்க்கை அமையும், புரியுதுங்களா? எல்லாரும் அந்த வழிபாடு மேற்கொள்ளுங்கள். ராசி பலனுக்கு போவோம். முதன்மை ராசியான மேஷராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், புரியுதுங்களா? ஏன்னா பரணிக்கு சந்திராஷ்டமம், புரியுதுங்க. அஸ்வினி கொஞ்சம் விலகிடுச்சு, புரியுதுங்களா? ஆனா இந்த பரணி சந்திராஷ்டமம் இருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஆனா சரியா பயன்படுத்திக்காமையே இருப்பீங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை சொல்லியிருப்பீங்க, அது வந்துடும், நீங்க அப்பதான் வானான்னுவீங்க. வேலையாகட்டும், முயற்சியாகட்டும், பயணங்களாகட்டும், இன்றைய நாள் தடைபட்டு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்றாட வேலைகளை கரெக்டாக செய்யுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி அன்பர்களே, உங்களோட புகழ், கீர்த்தி, செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் உயர்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்க எது நினைச்சாலும் வெற்றி பெற முடியும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனா அந்த பாவகம் இன்னைக்கு சரியா இல்லை. அப்பன்னா வாக்கு கொடுக்க கூடாது, புரியுது? வாக்கு கொடுக்கணும். அன்றாட பணிகளை கவனம் செலுத்தி ஜெயிக்கிற விஷயத்துக்கு பண்ணீங்கன்னா இதனால் ஜெயிக்க முடியும்.
ஏன்னா 2 விஷயம் இருக்கு. சனியின் பார்வையும் ராசியின் மேல தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மைத்தன்மை மாறாமல் செய்யும்போது ஜெயிக்க முடியும். இதுதான் உங்களோட இன்றைய தீர்வு. இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கு, அது கவனமா செய்யணும், வெற்றி பெற முடியும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால் ரொம்ப அற்புதம், கடாட்சம். நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு விலகி போய் தேவையான இவையெல்லாம் நம்மகிட்ட வந்துடும். இப்போ ஒரு மனிதன் நல்லா இருக்கணும்னா தேவையானது கிட்ட வரணும். அதுக்கு நம்ம பிரயத்தனம் பண்ணா போதும், எல்லாமே வந்துடும். தேவையில்லாத நோக்கி ஓடக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா குரு இருக்கிறவர்களும் நீங்க எல்லாத்தையும் எவ்வளவு முடியுமோ வாரி கட்டணும். புரியுது? இப்போ நீங்க எந்த தவறான முடிவு எடுக்கவும் கூடாது. புரியுது? தொடர்ந்து போராடுங்க, வெற்றி பெற முடியும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சம், ஒரு நல்ல ஒரு உணவு, நல்ல ஒரு வெளி வட்டார பழக்கங்கள், நிம்மதியான தன்மை, இப்படி எல்லா வகையிலும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால சுகபோக அமைப்புகள், பயணங்களில் வெற்றி, ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இன்றைய நாள்ல இருக்கிறது. புரியுங்க? சில விஷயங்களை மட்டும் கவனமா இருங்க. வார்த்தையே கடுமை கூடாது, எதிர்ப்புகளை சம்பாதிக்க கூடாது. புரியுதுங்களா? நான் அப்படிதான் இருப்பேன்னா நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சனி தன் கடமையை செய்வார். அதனால கவனமுடன் இருந்தால் சுகபோக வாழ்க்கையை வாழலாம் இன்று. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் இருந்தாலும் எதிர்ப்புகள் அதிக வலுக்கும். நீங்க சொல்ற விஷயம் செய்யற விஷயத்த உங்களுக்கு எதிர்க்கிற அளவுக்கு தான் நிற்கும். நான் நல்லது தானே சொன்னேன், எனக்கு ஏன் வருதுன்னா கேட்கக்கூடாது. நல்லது கெட்டதுக்கெல்லாம் கலியுகத்துல வேலை கிடையாது. நீங்க ஒரு செயல் செய்தீர்கள், அதற்கான வினை அனுபவிக்கணும், அவ்வளவுதான். நல்லதா சொன்னானே கெட்டதா சொன்னான்னு எதிர்ப்புகள் உண்டு, சமாளிக்கும் திறமையும் உண்டு. புரியுதுங்களா? அதுக்கும் எதிர்ப்பு வரும்னு சொல்லிட்டாங்கன்னு எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி கிரக மாற்றம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுவும் நிறைய வெளியிலிருந்து வர பதில்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். பரிசு மழையில் நினைக்கக்கூடிய அமைப்பு. நிறைய விஷயங்கள் செய்து செய்து ஒரு பேர் வாங்கியிருக்கிறீங்க, அந்த பேரை காப்பாற்றிக்கணும். தேவையில்லாத வீண் சங்கடமான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்புலாம் இருக்கு. அதுக்குள்ளவே போகக்கூடாது. ஏன்னா குருவின் அருள், குருவருள் திருவருள் இருந்தா எல்லாத்தையும் சாதிக்கலாம். குருவருள் திருவருள் இருந்தா எல்லாமே சாதிக்கலாம். அவ கொடுக்குற எல்லா விஷயத்துக்கும் நமக்கு ஏற்ற உண்டாகக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். அதனால்தான் பரிசு மழையில் நினைவு சொல்லியிருக்கேன். இதனால ஒரு சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திரனின் பயணம், மனசஞ்சலங்கள் நடக்கும். ரொம்ப ஒரு பெரிய விஷயத்துக்கு நீங்க பாராட்டப்படுவீங்க. ஒரு பெரிய விஷயம் யாராலும் முடியாது, நீங்க செஞ்சிட்டீங்கன்ற அளவுக்கு பேர் வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களோட கல்வியில நீங்க கவனமா இருப்பீங்க. நல்ல ஒரு ஸ்கோர் பண்ற அளவுக்குலாம் உங்களுக்கு திறமை வந்துடும். புரியுதுங்களா? ஒரு கோட்டை கட்டி வாழுகின்ற அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதனால தைரியமா இருங்க. பாராட்டு பரிசு பட்டம்லாம் உங்களுக்கு தேடி வருகின்ற அமைப்பு இருக்குது. சந்திரனின் பயணம் சற்று மனக்கலக்கத்தை ஏற்படுத்தினாலும் மாலையில் மிகவும் சாதகமா மாறிடும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் ரொம்ப குழப்பமான மனநிலை தான் இருப்பீங்க. ஏன்னா குருவின் பார்வை இது இருந்தாலுமே சந்திரன் விரயஸ்தானத்துல இருக்கு இல்லைங்களா? அது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அது 10ஆம் இடத்துக்குரிய அதிபதியா ஆகிறாரு. அப்போ அது விரயத்தை கொடுக்குது இல்லைங்களா? அப்போ விரயம் வருதுன்னா மனக்குழப்பம் வந்துடும். அந்த மனக்குழப்பம்லாம் கிடையாது. அதாவது ஒரு 3 மணிக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம், குழப்பத்துக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைச்சிடும். நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு நல்ல சிறப்பான ஒரு நாள். தேய்பிரை அஷ்டமி. மகரத்தை பொறுத்தவரையில் அன்னை வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்க தொலைதூர பயணங்கள் செல்ல வேண்டி ரொம்ப பிளான் பண்ணியிருக்கிறீங்க, அதுவும் நடக்கும். இந்த மார்ச் மாசத்துல இந்த கணக்கு வழக்குகள், கொடுக்குற விஷயங்கள், வாங்குற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அப்ப சரி பண்ணனா பணம் வரணுமே அப்படின்னா, பணம் வருவதற்கு நீங்க உழைக்க தயாராகணும். உட்கார்ந்த இடத்துலயே என்ன முடியாது, நீங்க போகணும், உழைக்கணும், கிடைக்கணும். இப்படிதான் இருக்கு எல்லோரோட வாழ்க்கையிலும். உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கையில, எல்லா வாழ்க்கையிலும் அதுதான் நிரந்தரம். அப்போ நீங்க அதை சரியா பயன்படுத்தினா நீங்க ஜெயிக்க முடியும்.
இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கு வாய்ப்பு உண்டு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் மன நிம்மதி, பெருமூச்சு விடலாம். அப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுரா, கடவுளே என்னை காப்பாத்திட்டுன்ற அளவுக்குலாம் வாழ்க்கை மாறி வருகின்ற காலம் வந்து விட்டது. புரியுதுங்களா? எத்தனை கஷ்டம், எத்தனை துன்பப்பட்டோம், ஓடி ஒழுங்கு எல்லாம் பண்ணோம். நல்லவன் சொன்னவனா கெட்டவன் சொல்றவங்களும் வந்து நிற்குது. நல்லா படிச்சு பையன் சொல்லி இப்ப நல்லா படிக்கலன்றவங்களும் வந்து நிற்குது. புரியுதுங்களா? குறிப்பா சொல்ல போனா புரட்டாதி சதயம், இவங்கெல்லாம் வந்து திரும்ப திரும்ப தன்னை ரிவைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவிட்டமும் சரிதான். சார்ஜபிள் நட்சத்திரம் சதயமும் புரட்டாதியும். புரியுதுங்க? ஒரு மாதிரி டல்லா இருந்தாலும் அடுத்து ஒரு ஷேக் பண்ணா ரொம்ப ஹைலைட்டுக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நாள் இன்னைக்கு வந்து குருவின் பார்வை இருக்கிறது மட்டும் இல்ல, சந்திரனின் ஒரு பயணத்திலும் அவங்களுக்கு ஒரு சிறப்பை தான் தந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீனராசி என்பர்களே, சனி சுக்கிரன் சேர்க்கை சற்று சிரமமான நாள். ஆழமா எதை பத்தி பேசிடக்கூடாது, நான் இதை நாளைக்கு செய்யறேன்னு சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க. புரியுதுங்களா? அப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்க வேலையை விட்டு தூக்கிற அளவுக்கு ஆயிடும். வேலையில சூழ்ச்சி வச்சிருவாங்க மேலதிகாரிட்ட சொல்லி. கம்யூனிகேஷன் கேப் வந்துருச்சு. தொடர்பு உங்களோட நிர்வாகத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லாம இருக்கும். கணவனா இருந்தா மனைவி, மனைவி இருந்தா கணவன், 2 பேருக்குள்ளேயும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதனால இங்க சற்று கவனமா இருந்தா இந்த வாழ்க்கையை காப்பாத்திக்கலாம். எல்லா வளமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆனால் எதிர்த்தெறிஞ்சு பேசுவது கூடாது. நிதானமாக யோசித்து எந்த முடிவு எடுத்தாலும் ஜெயிக்க முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.